அரசு அதிகாரிக்கு என்ன வேலை? நீ படிச்சுட்டு தானே வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு தான் நீ அதிகாரி வந்து உட்கார்ற. சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு தான் நீ அதிகாரி வந்து உட்கார்ற. அப்ப நீ எல்லாத்தையும் படிக்கணும்ல. ஏங்க நான் சாதாரணமா படிச்சுட்டு வந்தாங்க, நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கே இத்தனை தெரியுது. நீ ஒரு அரசு அதிகாரி, உனக்கு தெரியாதா? கையூட்டு வாங்கினா என்ன வேணாலும் மறுத்தரலாமா? சட்டத்தில் இருக்க ஓட்டை தெரிஞ்சதுதான் அதிகாரி வேலையா? விடமாட்டேன். கரூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாதா திரையரங்கம், மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் அப்படின்னு 2 வகைப்படும் திரையரங்கம் இருக்கு. சாதா திரையரங்கம் அப்படின்னா இந்த வெற்றி திரையரங்கம், பாலாம்பிகை இந்த மாதிரி வந்து திரையரங்கம். மல்டிபிளக்ஸ் அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, பொன்னுமதா, அமுதா, தின்னப்பா 1, தின்னப்பா 2 அப்படின்னு வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து தின்னப்பா 1, தின்னப்பா 2 இது 2 வந்து மல்டிபிளக்ஸ்ல வராதுங்க. மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் அப்படின்னா வந்து மினிமம் வந்து 800 இருக்கைகள் இருந்தா மட்டும்தான் மல்டிபிளக்ஸ் திரையரங்கமா வந்து அதை வந்து வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு திரையரங்கத்துக்கு மேல இருக்கணும். அது 2 திரையரங்கமோ 4 திரையரங்கமோ 8 திரையரங்கமோ எத்தனை இருந்தாலும் அதுல இருக்கைகள் எண்ணிக்கை வந்து 800 இருக்கணும். ஜியோ நம்பர் 740 படி, அதாவது 6/10/2017 அப்ப முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திரையரங்க உரிமையாளர்கள் வந்து எங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகல, மல்டிபிளக்ஸ்க்கு எங்களுக்கு வந்து ரேட்டை உயர்த்தி கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து என்னன்னா 100 ரூபா வந்து கட்டணம் வசூலிச்சுங்க மல்டிபிளக்ஸ்ல அப்படிங்கிறாங்க. அந்த உடன்படிக்கை வந்து ஒத்து வரல. அப்ப வந்து என்ன பண்றாங்க, திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு 16/10/2017 வந்து பேச்சுவார்த்தை வந்து திரும்ப நடக்கிறாங்க. அப்ப இந்த ரீட் த ஜியோ 740 அப்படின்னு சொல்லிட்டு 762 ஜியோ வந்து பாஸ் பண்றாங்க. அப்போ மல்டிபிளக்ஸ்ல வந்து 150 ரூபா அதாவது வந்து ரேட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். தர டிக்கெட்டுக்கு அதாவது வந்து கீழே வந்து ஃபைனல் ரேட் வந்து 50 ரூபா அப்படின்னு வந்து பிக்ஸ் பண்றது வந்து முடிவு பண்றாங்க. அதன்படி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மல்டிபிளக்ஸ் வந்து 150 ரூபா ரேட் வந்து பிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா சாதா திரையரங்கமான தின்னப்பா திரையரங்கம் கடந்த ஆட்சி காலத்துல கடந்த ஆட்சியாளர்கள் துணையோடு கடந்த ஆட்சியர் தங்கவேல் அவர்களுக்கு பெருமளவு கையூட்டு கொடுத்து அவங்க வந்து வெறும் 596 இருக்கைகள் கொண்ட திரையரங்கமான தின்னப்பா திரையரங்கத்தை 800 சீட் இருக்கிறதா கணக்கு காட்டி மல்டிபிளக்ஸ் திரையரங்கமா வந்து அவங்க பதிவு பண்ணி அதை வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து கலந்த சில அதிகாரிகள் வந்து ஒத்துக்கல. அப்ப வந்து அவங்கள மிரட்டியும் பணிய வச்சு அதை வந்து மல்டிபிளக்ஸ் திரையரங்கமா வந்து அவங்க வந்து இது பண்ணி சில டிக்கெட் வந்து 150 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அதுக்கு ஆதாரம் வந்து என்னிடம் வந்து எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சில டிக்கெட் வந்து 190 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. சில ஸ்பெஷல் டிக்கெட்டும் போட்டு அதுல வந்து ரேட்டே பிக்ஸ் பண்ணல. அந்த தாய் கிழவிங்கிற படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் டே அன்னைக்கு 500 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க, ரேட்டே பிக்ஸ் பண்ணல. அதுக்கு உண்டான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் வந்து எல்லாமே இருக்கு. இன்னொன்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல நான் கேட்ட 6வது 7வது கேள்விக்கு எங்க கலெக்டர் ஆபீஸ்ல எங்கிட்ட பதில் அளிக்கிறாங்க. அதாவது என்னன்னா திரையரங்கத்துக்கு அனுமதி கொடுக்கிற அனைத்து அதிகாரமும் கலெக்டருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த கேள்விக்கு வந்து பதில் அளிக்கிறாங்க. கடந்த 3 மாதமாக சென்னைக்கும் கரூருக்கும் அலைஞ்சு அத்தனை ஆதாரத்தை நானே திரட்டினேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ரூல் புக்லயே வந்து அனைத்து விதி எண் 83ல அரங்கில் இருக்கையில் கணக்கீடு செய்யும் முறை அனைத்தும் வந்து கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் இருக்குங்கிறது ரூல் புக்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த தகவலை வந்து எனக்கு மறைச்சு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல வந்து ஒரு தகவலையே மறைச்சு எனக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா தகவலை வந்து கொடுத்தா தானே நம்ம கோர்ட்டுக்கு போகணும். இது அத்தனை தகவலும் இருக்கு. இந்த கடந்த 4-5 மாதங்களாக இவங்க வந்து ஒரு நாளைக்கு 600 டிக்கெட் புக் ஆகுதுன்னு வச்சுங்க. 4 ஷோவுக்கு 2400 டிக்கெட்டுங்க. ஒரு டிக்கெட்டுக்கு அவங்க வந்து 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் எச்சு வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆதார திரையரங்க நடத்தின திரு சொக்கலிங்க செட்டியார் மற்றும் அவருடைய மகனும் அதாவது வந்து வெண்டமலை பாலசுப்ரமணிய திருக்கோயில் அரங்காவலருமான திரு ராதா அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். 10 மடங்கு வந்து அபராதம் விதிச்சு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேல இவங்ககிட்ட அபராதம் வரணும். அந்த அபராத தொகையை வாங்கி நல்லாட்சி நடத்தக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களின் பொற்கரங்களில் ஒப்படைச்சு நல்லாட்சி தரக்கூடிய விஜய் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அவர்களுடைய கஜானாவில் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இதை வந்து நான் கலெக்டர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கேன். இதை நேரடியா வந்து இத்தனை ஆதாரத்தையும் வந்து நான் கோர்ட்டுக்கு கொண்டு போய் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தேன்னா அத்தனை அதிகாரிகளும் பழைய கலெக்டர் உட்பட இதற்கு உடந்தையாக இருந்த அத்தனை அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார்கள். சில அதிகாரிகள் சிறை சென்றிருப்பார்கள். மற்றும் அந்த தியேட்டர் இழுத்து மூடப்பட்டிருக்கும். அந்த தியேட்டரின் உரிமையாளர் திரு சொக்கலிங்க செட்டியார் அவர்கள் சிறை சென்றிருப்பார். நான் ஏன் வந்து இதை வந்து நான் கோர்ட்டுக்கு கொண்டு போகாம மாண்புமிகு கலெக்டர் அவர்களோட கவனத்துக்கு கொண்டாந்தனா கலெக்டர் வந்து புதுசா வந்திருக்காரு. இவர் நடவடிக்கை எடுப்பாரு, உடனடியா 2 நாள்ல நடவடிக்கை எடுப்பாருங்கிறனாலதான் இவர்கிட்ட கொண்டாந்துருக்கேன். கலெக்டர் அவர்கள் 15 தினத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதை பொதுநல வழக்காக உடனடியாக அனைத்து ஆதாரமும் என்னிடம் உள்ளது.
அனைத்து இவங்க புக் பண்ண அத்தனை இதுவும் முறைகேடு பண்ணது சீட்டு உடனே நாளைக்கு பிளாஸ்டிக் சீட் போற அளவுக்கு இல்ல, இத்தனை அடி டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு சீட்டு தான் இருக்குன்னு இருக்கு. இவங்க எத்தனை இது புக் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, ஆர்டிஐல என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க, மத்தது இவங்க என்ன ரூல் புக்ல 740 ரூல் என்ன இருக்கு, 762 ரூல் என்ன இருக்கு, எல்லா டீட்டெயில் இருக்கு. இந்த ஒரு ஃபைல் போதும். இதை கொண்டு போய் நான் ஆர்டிஐல நான் பொதுநல வழக்கா மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்தனா அந்த தியேட்டர் இழுத்து மூடி சீல் வைத்து வவ்வால் குடியிருக்கும் பகுதியாக மாறப்படும். அந்த தியேட்டரின் உரிமையாளர் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து தின்று கொளுத்த சொக்கலிங்க செட்டியார் கலிதின்றப்படுவார். அதுக்கு உடந்தையாக இருந்த பழைய கலெக்டர் தங்கவேல் உட்பட அனைத்து அதிகாரிகளும் வேலை இழந்து கம்பி எண்ணப்படுவார்கள். என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறேன். இதை உடனடியாக நடத்தவில்லை என்றால் 15 தினங்கள் கழித்து 16வது தினத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுப்பேன். அவர்கள் எத்தனை அப்பீல் சென்றாலும் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று போராடி இந்த தியேட்டரை இழுத்து மூட வைப்பேன். இது நிச்சயம், கட்டாயம் விடமாட்டேன். மக்கள் பிணத்தை தின்று கொளுத்த இவர்களை விடமாட்டேன். வெண்ணமலை பாலசுப்ரமணிய திருக்கோவிலில் அந்த மக்கள் வெண்ணமலை மக்கள் போராட்டத்தை தூண்டிவிட்டு, அதாவது வெண்ணமலை மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ராதா அவர்கள் மக்களுக்கு எவ்வளவு தீங்கு செய்தார் என்பது தெரியும். அன்றே முடிவெடுத்தேன், அந்த மக்களை நடுத்தெருவில் நிறுத்திய ராதா அவர்களை விடக்கூடாது என்று. இவர் யோக்கியவர் கிடையாது. இவர் எவ்வளவு மக்கள் பணத்தை கொள்ளையெடுத்தார், எவ்வளவு பிராடு வேலை செய்தார் என்பது எனக்கு தெரியும். அதனால அந்த மக்கள் பண்ண துன்பத்திற்கு இவர் பதில் கூற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக 4 மாதங்களாக இரவு பகல் பாராமல் அத்தனையும் எடுத்தேன் கையில். இன்று அத்தனை ஆதாரங்களும் என்னுடைய கையில் உள்ளது. தமிழ்நாட்டிலே மொத்த ஆதாரத்தையும் கையில் வச்சு நான் மட்டும்தான். இவர் அவங்க சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல இழுத்து அந்த தியேட்டரை மூடி வவ்வாலும் பூராவும் குடியிருக்கும் பகுதியாக மாற்றி காட்டுவேன். நிச்சயம் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கரூர் கொங்கு பிரேம்நாத் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நான் நடவடிக்கை எடுப்பேன். மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறேன். நிச்சயம் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். கரூர்ல மத்த எல்லா தியேட்டரும் அந்த 800 சீட்டு கெபாசிட்டியோட கரெக்டா நடக்குதுங்க. சின்னப்பா திரையரங்கம் ஸ்கிரீன் 1 ஸ்கிரீன் 2 மட்டும்தான் 694 சீட்டு மட்டும்தான் இருக்கு அவங்க கிட்ட. அவங்க மத்த எல்லா தியேட்டரும் அது 800 சீட்டுக்கு மேல கரெக்டா இருக்குதுங்க. கிடையாதுங்க, 150 ரூபா மட்டும் தான் விற்கணும். அதுதான் 150 மேக்சிமம், மினிமம் 50 தான். ஆனா இவங்க 200 விற்கிறாங்க, 500 விற்கிறாங்க. ஆனா அந்த ரூல் 740 என்ன பண்றாங்க, அவங்க அந்த மறைச்சிட்டு ரூல் 7762 வச்சுட்டு சில மாவட்டத்துல என்ன பண்றாங்க, இந்த அனுமதி கொடுக்கறாங்க. 800 சீட் இல்லாத தியேட்டருக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது எப்படி இருக்குன்னாங்க, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 880 பேர் செத்தாங்க. அதனால கரூர்லயும் கள்ளச்சாராயம் வித்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவதுங்க, ஒரு ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸ முழுசா ஃபாலோ பண்ணும். அதிகாரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, பணம் வருதுன்ட்டு அந்த 740 ரூல்ஸ் ஒன்று இருக்கு இல்லீங்களா, ரீட் 740 அப்படின்னு அந்த 762 கொடுத்துறாங்க. அந்த ரீட் 740 ஒரு பாயிண்ட் காலம் இருக்கு. அந்த ரீட் 740 அவங்க விட்டுறாங்க. அந்த 762 அந்த 800 சீட்ஸ் அது மென்ஷன் பண்ணல. ரீட் 740 740 நீ படிச்சு அதை ஃபாலோ பண்ணு. ஆனா அதை படிக்கிறது கிடையாது. ஆனா சில மாவட்டத்தில் கொடுத்துறாங்க. அதான் கேட்கறேன், ஒரு மாவட்டத்தில் கள்ளச்சாரம் காய்ச்சுனா இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாரம் காய்ச்சணுமா? அரசு அதிகாரிக்கு என்ன வேலை? நீ படிச்சுட்டு தானே குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு தான் நீ அதிகாரி உட்கார்ற. சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு தான் நீ அதிகாரி உட்கார்ற. அப்ப நீ எல்லாத்தையும் படிக்கணும்ல. ஏங்க, நான் சாதாரணமா படிச்சுட்டு வந்தாங்க. நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கே இத்தனை தெரியுது. நீ ஒரு அரசு அதிகாரி, உனக்கு தெரியாதா? கையூட்டு வாங்கினா என்ன வேணாலும் மறுத்தரலாமா? சட்டத்தில் இருக்க ஓட்டை தெரிஞ்சதுதான் அதிகாரி வேலையா? விடமாட்டேன். இதுக்கு துணை போன அத்தனை பேரும் அது கலெக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் விடமாட்டேன். நிச்சயம் பண்ணுவேன்.